அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. அதனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டுருக்குங்க. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஆண்டு சித்திரை 1 அன்று நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தால் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண கஷ்டம்னு சொல்லக்கூடிய எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் உங்களை நெருங்காமல் இருக்குங்க. மேலும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா முருகனுக்கு எந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகி நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் வேண்டுதல் வைக்கக்கூடிய அனைத்தும் நிறைவேறுங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபத்தை இந்த நாளில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டா சிறப்பான பலன் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருந்தால் அதற்கு கந்திஷ்டி போன்ற பிரச்சனைகளும் ஒரு காரணமாக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டி நீங்கள் கருங்காலி மாலையை வாங்கி பயன்படுத்துங்க. சிறப்பான ஒரு பலன் தரும். நீங்கள் கருங்காலி மாலை, மோதிரம், பிரேஸ்லெட்னு எது வாங்க விரும்பினாலும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும்னு வைராக்கியத்தோடு இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெற்றிலையில் தீபம் ஏற்றி பாருங்க. நிச்சயம் அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. வீடு கட்ட நினைத்தால் மட்டும் போதாதுங்க, அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு வரணும். அப்படி செய்யக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் தோறும் வீடு முழுவதையும் சுத்தம் செய்து பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு ஒரு மனை அமைத்து அதில் மஞ்சள் தெளித்து கோலமிட்டு அதில் முருகப்பெருமான் இல்லைனா சிலை வைத்து அலங்காரம் செய்து வழிபடுங்க. செய்தாலே நீண்ட நாள் கனவு நிச்சயம் நிறைவேறும். முருகன்னா வார்த்தை சொன்னாலே உள்ள முருகம் உண்டோ, அதே போல் முருகன்னு வார்த்தையை சொன்னாலே பார்த்தீங்கன்னா அனைவருடைய மனதிலும் நிச்சயம் ஒரு ஆனந்தம் உண்டுங்க. அழகான முருகனுடைய பாடல்களை பாடினாலே முருகனுடைய உள்ளம் உருகும். வெறும் கையோடு சென்று முருகனுக்கு பிடித்த பாடலை பாடி வரங்களை நீங்கள் பெற்றுக்கலாம். நீங்கள் கேட்ட வரம், கேட்காத வரத்தை கூட நிச்சயம் முருகப்பெருமான் பற்றினா உங்களுக்கு கை நிறைய தரக்கூடிய நாள் தாங்க இந்த சித்திரை 1ஆவது நாள் அமைந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நாளில் ₹1 காணிக்கை வச்சு இந்த ஒரு பாடலை பாடி உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்கன்னா இறைவனுடைய பாதத்தில் வைத்த உடனே நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரன் உடனே கிடைத்திடுங்க. மேலும் செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய எளிமையான முருக வழிபாட்டையோ எளிமையான முருகனுடைய பாடலையும் தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒரே ஒரு வில்வ இலை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ₹1 நாணயத்தை வச்சுடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு முருகன் திருவுருவ படம் இல்லைன்னா சிலை இருந்துச்சுன்னா அந்த படத்திற்கு முன்னாடி அந்த இலையையும் ₹1 நாணயத்தை வைத்துட்டு முருகா என்னுடைய மன கஷ்டத்தை தீர்த்து வைப்பாயான வேண்டிக்கோங்க. கடன் சுமை குறைந்து வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு வேண்டும். வட்டி கட்ட முடியலை, புத்தி தடுமாறி கடன் வாங்கிட்டேன்னு நஷ்டம் ஆகிவிட்டதுன்னு சொல்லி புலம்பாதீங்க. இந்த கஷ்டத்திலிருந்து எப்படியாவது என்னை விடுவித்து விடுன்னு நம்பிக்கையோடு உள்ள முருகி நீங்கள் இந்த நாளை வேண்டிக்கிட்டாலே போதும். செய்த தவறுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுடுங்க. பிறகு பணம் சம்பந்தமான விஷயத்தில் ஏதாவது தவறு செய்தீங்கன்னா, யாரையாவது ஏமாற்றி இருந்தால் கூட தவறான பாதையிலே சென்று பணம் சம்பாதித்து இருந்தீங்கன்னா அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுடுங்க. அதற்கான பிராயச்சித்தை தேடிக்கலாம். அதே போல் இந்த வேண்டுதலை வச்சுட்டு முருகன் முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைத்து இந்த ஒரு பாடலை அப்படியே பாடுங்க. முருகனுடைய மனம் பார்த்தீங்கன்னா இதனால் உருகி நீங்கள் செய்தி தவறு எல்லாம் மன்னித்து உங்களுக்கான பிராயச்சித்தத்தை நிச்சயம் தந்துடுவார். மேலும் இதே போல் பார்த்தீங்கன்னா முருகனிடம் தவறாமல் மன்னிப்பு கேட்கக்கூடாது. அந்த முருகனுக்கு தெரியும். ஆகவே முருகனை ஏமாத்தாதீங்க. முருகன் பார்த்தீங்கன்னா உள்ள முருக உங்களுடைய உள்ள முருகி பாட வேண்டிய பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன்னு சொல்லக்கூடிய முருகனுடைய மந்திரத்தை எளிமையான இந்த ஒரு பாடல் வரிகளை இந்த நாளில் தவறாமல் படித்திடுங்க. பிறகு முருகனுடைய பாதங்களை உங்கள் கண்கள் தெரியும்.
உங்களுடைய மனதில் அச்சம்னு சொல்லக்கூடிய பயம் வரும்போது ஆறுமுகம் நிச்சயம் தோன்றுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் வரும்போது வேல் வந்து உங்கள் கண் முன்னாடி தெரியும். குழப்பத்திற்கான தீர்வினையும் கொடுத்துடுங்க. அதே போல் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்குங்க, இருள் நீங்கிடும். முருகனுடைய பாதத்தில் வைத்த ₹1 பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய நிச்சயம் உங்கள் கைக்கு பணம் சேருங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபட செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்துக்கிட்டு 12 முறை பிரதட்சணம் செய்து வழிபட்டு வர நிச்சயம் முருகனின் அருளால் உங்களுடைய கடன்கள் தீர வழி பிறக்குங்க. கடன் பிரச்சனையில சிக்கி தவிப்பவங்க சக்தி வாய்ந்த லட்சுமி நரசிம்ம பெருமானே பௌர்ணமி பிரதோஷ காலத்திலும் சுவாதி நட்சத்திர காலத்திலும் பால், இளநீர், பன்னீர், தேன், மஞ்சள், சந்தனம்னே திருமஞ்சன பொடினே பச்சரிசி மாவு கொண்டு அபிஷேகம் செய்து துளசி மாலை சச்சி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை நீங்கிடுங்க. அதே போல் கடன் துன்பம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடுங்க. சமீப காலமாக அதிகம் பிரபலமான ஒரு வழிபாட்டு முறையில் இந்த வெற்றிலை தீபமும் ஒன்றுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிப்பது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் வெற்றிலையில் தீபத்தை எதற்காக ஏற்றணும், எப்படி ஏற்ற வேண்டும்னு எந்த நேரத்தில் ஏற்றினா முழு பலனும் கிடைக்கும் இந்த சித்திரை 1ல் தெரிஞ்சுக்கலாங்க. பலருக்குமே தெரியாத ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் பார்த்துட்ருக்கோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான நேரங்க. வருடம் முழுவதும் தீராத பார்த்தீங்கன்னா பண பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகுது. இந்த நாளில் எந்த முறையில் தீபம் ஏற்றலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. துளசி, வில்வம் போல வெற்றிலையிலும் தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்த இலையாக பார்ப்பாங்க. இந்த வெற்றிலையில் அனைத்து தெய்வங்களும் அனைத்து விதமான பூஜைகளுக்கோ சுப காரியங்களுக்கோ நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளுங்க. இது வெற்றிலை தரக்கூடிய இலை என்பதால் இதற்கு வெற்றிலைன்னு சொல்கிறோம். மேலும் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்று குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபடுவது சக்தி வாய்ந்த ஒரு பலனை தருங்க. குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்கள் இல்லைன்னா வாரங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வந்து பிரார்த்தனை செய்திடுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றும் சரியான முறைன்னு இதை எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்ற வேண்டும், இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்க்கலாங்க. சுத்தமான வெற்றிலைகள் பார்த்தீங்கன்னா 6 எடுத்துக்கிட்டு மஞ்சள் குங்குமமும் 6 புதிய அகல் விளக்குகளையும் சுத்தமான பசு நெய்யே திரின்னு 6 பொருட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்புகளை நீக்கிட்டு அவற்றுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்கணும். பிறகு 6 அகல் விளக்குகளை நெய் திரியிட்டு ஏற்ற வேண்டுங்க. ஒரு சிறிய தட்டில் 6 வெற்றிலைகளையும் நீங்கள் விசிறி போல பரப்பி வச்சு ஒவ்வொரு வெற்றிலையின் மீது ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்து ஒவ்வொரு விளக்குக்கும் தனித்தனியாக பூ வைத்து வழிபடுங்க. பிறகு ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 108 முறை இல்லைனா குறைந்தபட்சம் 9 முறையாவது சொல்ல வேண்டும். பிறகு இந்த விளக்கை குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரமாவது எரிந்த பின்னர் குளிர விடுங்க. அதே போல் இந்த முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும். முயற்சிகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலனும் கிடைக்கும். இதே போல் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வெற்றிலைன்னு சின்ன மண் அகல் விளக்கு, பசுனை, மஞ்சள் நிறத்திரி, மஞ்சள் குங்குமம் கற்கண்டு 2 துண்டுகள்னு எடுத்துக்கிட்டு மஞ்சள் திரியை தயாராக மஞ்சள் துணியில் சிறிது தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் கலந்து திரியின் மீது பூச காய வைத்தாலே மஞ்சள் திரி உங்களுக்கு தயாராகிடும். பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சள் செல்வம் தரக்கூடிய குரு பகவானுக்குரியதுங்க. இதனை மாலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் உள்பக்கம் கிழக்கு பார்த்தவாறு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வேணும். நிலைவாசலுக்கு வெளிப்புறத்தில் தீபம் ஏற்றாதீங்க. ஒரு தட்டில் வெற்றிலையை கழுவி வைங்க. அதில் மஞ்சள் குங்குமம் இடணும். பிறகு வெற்றிலையின் மேலே அகல் விளக்கை வைத்து பசு நெய்யும் மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. வெற்றிலையினுடைய மேலே மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக 2 கற்கண்டுகளை வைத்திடுங்க. பிறகு இந்த தீபத்தின் முன்னாடி அமர்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிந்தா சொல்லுங்க.
இதன் பின்னாடி மகாலட்சுமி தாயே வருக வருக என 27 முறை மனமுருகி சொல்லி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியமாக படைத்த கற்கண்டுகளை நிலைவாசலுக்கு வெளியில் இரு பக்கங்களும் போட்டுடுங்க. எறும்புகள் சாப்பிட்டாலே அது குடும்பத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த விளக்கை தினமும் ஏற்றுவது நல்லது. தினமும் புதிய வெற்றிலை பயன்படுத்திக்கோங்க. அதே மண் அகல் விளக்கை கழுவி மீண்டும் பயன்படுத்திக்கலாம். பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்புங்க. தினமும் ஏற்ற முடியவில்லை கூட வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது கட்டாயம் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் நம்பிக்கையோடு செய்தாலே நிச்சயம் உங்களுடைய பலன் உண்டுங்க. பணவரவும் சீராக மாறும், கடன் அழுத்தம் குறையும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சித்திரை 1 முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முற்றிலை தீபம் எப்படி ஏற்றி வழிபடுவதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.